ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி ஆரஞ்சு ஆயில் ரெடி பண்ண தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஆயில் ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது சுத்தமாக நல்லா கழுவிட்டு இதோட தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு தோலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னை லைட்டன் ஆக்கும், பிரைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணதுக்கு இந்த ஆரஞ்சு தோல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஆலிவ் ஆயிலில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷன் பண்ணோம், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். சன்லேருந்து வர யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆலிவ் ஆயில் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணோம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஆலிவ் ஆயிலும் ஆரஞ்சு தோலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சூடு ஏறினோடனே இந்த ஆயில் அதில் வச்சுட்டு டபுள் பாத்திங் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை சப்போஸ் அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நம்ம டபுள் பாத்திங் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சு சூடு ஆறட்டுன்னு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆயிலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலை கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டுன்னு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். இது நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆரஞ்சு ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணதுக்கும் நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு ஆயில் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதால நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக கிளியராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு ஆயில் உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இது உங்கள் கை காலில் இருக்க சுருக்கத்தையும் ரெடியூஸ் பண்ணோம். உங்கள் கை காலை நல்லா ஆரஞ்சு ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுனால அங்கே கை காலில் இருக்க சுருக்கத்தை நல்லா ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்டன் பண்ணோம். இந்த ஆயிலை நீங்கள் வீக்லி 3 இல்லைனா 4 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஆரஞ்சு ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.